வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பால்கோவா. இதுக்கு 3 பொருட்கள் தான் தேவை. பால், சர்க்கரை, கொஞ்சம் நெய். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடைக்கட்டை விடாமல் கிளறணும். கிளற சூடாக பால் சுண்டும். உடனே சுண்டிடாது, பொறுமையாக இருக்கணும். பால்கோவா ரொம்ப ஹெல்த்தியான பொருள். பாலாக குடிக்கிறத விட நம்ம பால்கோவா சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சத்தும் கூட. அதோட நெய்யும் லைட்டாக சேர்க்குறோம், அதனால் இன்னும் சத்து. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த மாற்றம் தெரியும் பாலில். எல்லாம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். சைடில் எல்லாம் படியும், அதெல்லாம் சேர விடாமல் எடுத்து விட்டு நல்லா கலந்து விடணும். பாருங்கள், வித்தியாசம் தெரியுதா? கொஞ்சம் கட்டியாயிருச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் சர்க்கரை, 2 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். நமக்கு 350 to 400 கிராம் பால்கோவா கிடைக்கும். நீங்கள் ஒரு முறை பால்கோவா வீட்டிலையே பண்ணி பார்த்தீங்க வச்சுக்கோங்க, மறுபடியும் வீட்டிலையே பண்ணி சாப்பிடணுன்னு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், சுண்டி வருது. சமையல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலை. நம்ம ஆர்வத்தோடு செய்யணும், அதோட அன்போடு செய்யணும். அப்போதான் நம்ம செய்கிற அந்த பதார்த்தம் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி பரிமாறும்போதும் பாசமாக பரிமாறணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லா ஜீரணமாகும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சுலபமான முறை இது. இன்னும் 2 நிமிஷத்துக்கு கலர்னா போதும், நமக்கு சுவையான ஆரோக்கியமான பால்கோவா ரெடி ஆயிரும். நல்லா மணம் வருது. நீங்கள் இப்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போகும்போது இந்த மாதிரி வீட்டிலையே பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை மோல்டு போட்டும் சாப்பிட்டுக்கலாம். நான் மோல்டு போட போகிறேன், அதனால் ஒரு பேனில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கிட்டு ஆற விட்டு மோல்டு பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.